பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். ஏப்ரல் மாதம் 2026. வாக்குதத்தம். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். லூக்கா 6:21, யோவான் 16:22. இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தராகிய இயேசு இப்பூமியில் இருந்த நாட்களில் தம்மோடு கூடவே இருந்து ஊழியம் செய்யும்படி அவர் 12 தேர்ந்து கொண்டார். லூக்கா 6:13. அவர்களில் 3 அவரால் சில முக்கியமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும் அளவிற்கு அவருக்கு முக்கியமானவர்களாக இருந்தனர். மத்தேயு 17:1, 26, 36, 37. மார்கு 5:37-38. அம்மூவரிலும் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய மார்பில் சார்ந்திருந்தவரும் அவருடைய அன்பாயிருந்த சீஷன் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பவருமாகிய யோவான் அவருக்கு மிகவும் விசேஷமானவராயிருந்தார். யோவான் 13:23-25, 20, 2, 21, 7, 20. இவர்கள் அனைவரையும் தவிர அவர் தாம் சென்ற சகல இடங்களுக்கும் தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பும்படி 70 சீஷர்களை நியமித்திருந்தார். லூக்கா 10:1. மேலும் தேவபக்தியுள்ளவர்களும் அவர் மூலமாக தங்கள் ஜீவியத்தில் பல விதங்களில் விடுதலையை பெற்று அனுபவித்திருந்தவர்களும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்தவர்களுமான சில ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றனர். லூக்கா 8:2-3, மார்க்கு 15:40-41. ஆனால் அவர் தாம் உயிர்த்தெழுந்த போது அவர்கள் அனைவரிலும் மகதலேனா மரியாளுக்கே முதல் தரிசனமானார். மார்கு 16:9 என எழுதப்பட்டிருப்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறதென்றோ. கிறிஸ்துவின் நாளில் நாம் அவரை முகமுகமாக தரிசிக்கத்தக்கதாக மகதலேனா மரியாளுக்கு அவர் தம்மை முதலாக வெளிப்படுத்தும் அளவிற்கு அவளில் இருந்த விசேஷம் யாது என்பதை இங்கே நாம் ஆராய்ந்து அதனை நம் அனுபவமாக்கிக் கொள்ளுவோமாக. நமது ஆண்டவராகிய இயேசு பூமியில் இருந்த நாட்களில் யூதேயாவில் இருந்த மரியாள் என்னும் பெயரை கொண்ட 5 ஸ்திரீகள் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளனர். அவர்களில் மகதலேனா மரியாள் என்பவள் 7 பிசாசுகளினால் பீடிக்கப்பட்டவளாயிருந்து கர்த்தராகிய இயேசுவினால் அவற்றினின்று விடுதலையாக்கப்பட்டவள் ஆவாள். அதற்கு பின் அவள் மற்ற சில ஸ்திரீகளுடன் அவருக்கு பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்து வந்தாள். மார்கு 15:40. நமது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து கல்லறையில் வைக்கப்பட்ட வேளையில் அவருடைய தாயாராகிய மரியாளுடன் அக்கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தவள் அவளே. மத்தேயு 27:61. பொதுவாக கல்லறை தோட்டத்தில் எவரும் அமர்ந்திருப்பதில்லை. தன் ஆண்டவர் பிசாசுகளின் பிடியில் நின்று தன்னை விடுவித்தது நிமித்தம் தனக்கிருந்த நன்றியுணர்வினால் அவர் பேரில் அன்பினால் நிறைந்திருந்த அவள் அவரை இழந்துவிட்டதினால் மிகுந்த வேதனைக்குள்ளாகி இருந்ததே. மாலை மயங்கும் அவ்வேளையில் மனித சஞ்சாரமற்ற அவ்விடத்தில் அவள் நம் ஆண்டவரின் தாயாருடன் உட்கார்ந்திருந்ததின் காரணமாகும். மறுநாளாகிய ஓய்வு நாளில் யூதருக்கு விதிக்கப்பட்டிருந்த வேத பிரமாணத்தின்படியே ஓய்ந்திருந்த அவள் வாரத்தின் 1 நாள் அதிகாலையில் அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வாக்கமிடும்படியாக வேறு சில ஸ்திரீகளையும் கூட்டிக் கொண்டு அதிக இருட்டோடே அவருடைய கல்லறையின் இடத்திற்கு சென்றாள். லூக்கா 24:1-10, யோவான் 20:1. அவர்கள் அக்கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருந்ததையும் அதனுள் ஆண்டவருடைய சரீரம் இல்லாததையும் கண்டு அதிர்ச்சியுற்றனர். மற்ற ஸ்திரீகள் தங்கள் இடங்களுக்கு திரும்பி சென்று விட்டனர். மகதலேனா மரியாளோ அவருடைய சீஷர்கள் 2 ஓடிப்போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை, யோவான் 20:2 என்று கூறினாள். அவ்விரு சீஷர்களும் கல்லறையின் இடத்திற்கு ஓடி வந்து அதன் உள்ளே குனிந்து பார்த்தனர். பின்பு கல்லறைக்குள்ளே பிரவேசித்து பார்த்தனர். அவருடைய சரீரம் சுற்றி வைக்கப்பட்டிருந்த சீலைகளை மட்டுமே அங்கு அவர்கள் கண்டனர். பின்னர் அவர்கள் தங்கள் இடத்திற்கு திரும்பி சென்று விட்டனர். ஆனால் மீண்டும் கல்லறையின் இடத்திற்கு சென்ற மரியாளோ தனிமையாக கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். வசனம் 3:11. கண்ணீருடன் தேடுதல். வாரத்தின் 1 நாள்
காலையில் மகதலேனா மரியாள் அதிக இருட்டோடே கர்த்தராகிய இயேசுவின் கல்லறையின் இடத்திற்கு சென்றாள் என்றும் அவள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்றும் அப்போஸ்தலர் யோவான் எழுதுகிறார். யோவான் 20:1-11. கல்லறையின் இடத்துக்கு அதிக இருட்டோடே செல்லவும் அங்கே தனியே நின்று கொண்டிருக்கவும் எவரும் துணிய மாட்டார்கள். அதிலும் பெண்கள் அவ்வழியாக செல்லவும் கூட விரும்ப மாட்டார்கள். ஆனால் தனியாக கல்லறையின் அருகே வெளியே நின்று கொண்டிருக்கும் அளவிற்கு தன் ஆண்டவர் பேரில் மகதலேனா மரியாளுக்கு இருந்த அன்பானது எந்த பிரதிகூலமான சூழ்நிலையையும் கடந்து செல்வதாயிருந்தது. முன்பு அவளுடனே கூட கல்லறையின் இடத்திற்கு சென்ற ஸ்திரீகளும் அவர்களுக்கு பின்னர் அங்கு சென்ற சீஷர்களாகிய பேதுருவும் யோவானும் கூட தங்கள் இடங்களுக்கு திரும்பி சென்று விட்ட பின்னரும் மகதலேனா மரியாளோ அங்கேயே தனிமையாக நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருந்த அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்தபோது பரத்தில் இருந்து அனுப்பப்பட்டு அங்கே அமர்ந்திருந்த 2 தேவதூதர்களை கண்டாள். வசனம் 12. சற்று முன்னர் கல்லறைக்குள் பிரவேசித்து பார்த்த சீஷர்களுக்கு அத்தேவதூதர்கள் வெளிப்படவில்லை. அவளுக்காகவே அத்தேவதூதர்கள் அங்கே அனுப்பப்பட்டிருந்தனர். ஆம், அவளுடைய கண்ணீருக்கு பதில் வந்தது. அவளுடன் தன் ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்த மரியாளுடன் பரலோகம் செயல்பட ஆரம்பித்தது. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? வசனம் 13 என்று அத்தேவதூதர்கள் அவளை பரிவுடன் விசாரித்தனர். நாம் எந்த அளவுக்கு கர்த்தரில் அன்பு கூர்ந்து கண்ணீரோடு அவரை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த ஆவலுள்ளவராயிருக்கிறார் என்பதை இதினின்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அர்ப்பணிப்புடன் தேடுதல். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று தன்னை பரிவுடன் விசாரித்த தேவதூதர்களை நோக்கி மகதலேனா மரியாள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. யோவான் 20:13 என்றுரைத்தாள். சற்று முன்பு சீஷரிடம் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் வசனம் 2 என்று கூறிய அவள் இப்போது தேவதூதர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று கூறுகிறாள். அவள் அவரை என் ஆண்டவர் என்று குறிப்பிட்டு அவரை தேடிக்கொண்டிருந்தது அவர் பேரில் அவளுக்கு இருந்த ஆழ்ந்த அர்ப்பணிப்பை குறிக்கிறது. என் ஆண்டவர் என்பதில் என் என்பது தனிப்பட்ட விதத்தில் ஒரு நபருக்கு கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உரிமையையும், ஆண்டவர் என்பது அந்நபர் தன்மேல் அவருக்கு அளித்திருக்கிற உரிமையையும் ஆளுகையையும் குறிக்கின்றன. அப்போஸ்தலர் பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் ஆண்டவரை என்னை ஆட்கொண்டவரும் நான் யாருக்கு சொந்தமோ அவரும், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27:23 என்று குறிப்பிடுவதும் இதே பொருளை கொண்டதே. அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை தேடும் விதம் எத்தகையதாக உள்ளது? அவரை நீ உன் ஆண்டவராக உன் வாழ்க்கையை ஆண்டு நடத்துகிறவராகவே ஏற்றுக்கொண்டிருப்பாயாகில் நீ அவரை தேடும் விதம் மேலோட்டமானதாக இராது. மகதலேனா மரியாள் மிகுந்த ஆவலுடனும் கண்ணீருடனும் அர்ப்பணிப்புடனும் கர்த்தரை தேடிக்கொண்டிருந்த போதிலும் அவர் அவளுக்கு வெளிப்படாமல் இன்னும் தம்மை மறைத்துக் கொண்டிருந்தார். அவள் தம்மை தேடுவதில் இன்னும் மேன்மையானதொரு நிலைக்கு வரும்படியாக அவர் காத்திருந்தார். கருத்துடன் தேடுதல். மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்திருந்தார். அவளுடைய வாஞ்சையை அறிந்திருந்த அவர் அவள் அங்கு வந்தவுடன் தானே அவளுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவரோ அப்படி செய்யவில்லை. ஏன்? அவர் தம்மை கருத்துடன் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர். எபிரெயர் 11:6 என்று திருவசனம் கூறுகிறது. கருத்துடன் தேடுதல் என்பது கண்டடையும் வரை முழு இருதயத்துடன் தேடுதல் ஆகும். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன். எரேமியா 29:13-14 என்று உரைத்திருக்கிறவர் அவள் தம்மை கண்டடையும் வரை சோர்ந்து போகாமல் முழு இருதயத்துடனும் தம்மை தேட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஓர் இரவு வேளையில் தன் ஆத்தும நேசரை தேடிக்கொண்டிருந்த குளமித்தியை குறித்து உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். அவள் ஆரம்பத்தில் தன் படுக்கையில் இருந்து கொண்டே அவரை தேடிக்கொண்டிருந்தாள். என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. உன்னத பாட்டு 3:1 என்று அவள் கூறுகிறாள்.
எனினும் அத்துடன் அவள் அவரை தேடுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை. அவள் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து அவரை கருத்துடன் தேடுகிறாள். ஆயினும் அப்போதும் அவள் அவரை கண்டடையவில்லை. வசனம் 2. அதிநிமித்தம் அவள் மனச்சோர்வுற்று தன்னுடைய ஆத்தும நேசரை தேடுவதை அத்துடன் நிறுத்திவிடவில்லை. அவள் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து யாரையோ தேடிக்கொண்டிருந்ததை நகரத்து வீதிகளின் காவலாளர் கண்டபோதிலும் அவள் யாரை தேடுகிறாள் என்று அவளை விசாரிப்பதற்கோ அவளுக்கு உதவி செய்வதற்கோ அவர்கள் முன்வரவில்லை. இருப்பினும் அத்தகைய உதவியற்ற நிலையிலும் அவள் மனந்தளர்ந்து போகவில்லை. அவள் தானே அவர்களிடம் சென்று, என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை வினவுகிறாள். ஆயினும் அவர்கள் அவளுக்கு எந்த பதிலும் அளித்ததாக நாம் காண்பதில்லை. அப்போதும் கூட அவள் சலிப்புற்று தன் வீட்டிற்கு திரும்பி சென்று விடும்படி தீர்மானித்து விடவில்லை. தான் அவரை எப்படியாயினும் கண்டடைய வேண்டும் என்ற தீராத வாஞ்சையுடன் அவள் அவரை கருத்துடன் தேடிக்கொண்டே வீதிகளில் தொடர்ந்து செல்லுகிறாள். சிறிது தூரம் சென்றபோது அவள் தன் ஆத்தும நேசரை கண்டு கொண்டாள். என்ன ஆனந்தம்! நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். உன்னத பாட்டு 3:4 என அவள் கூறுகிறாள். தன் ஆத்தும நேசரை தேடிக்கொண்டிருந்த குலமித்தி அவரை கண்டடையும் வரை அவரை கருத்துடன் தேடினாள். அருமையான தேவ பிள்ளையே, உன் ஆத்தும நேசரை நீ தேடுவதின் தரமானது அவர் உனக்கு எவ்வளவு விலையேற பெற்றவராக விசேஷித்தவராக இருக்கிறாரோ அதை பொறுத்ததாகவே இருக்கும். கர்த்தராகிய இயேசு கூறியுள்ள உவமை ஒன்றில் தன்னிடத்தில் இருந்த 10 வெள்ளி காசுகளுள் ஒன்றினை தொலைத்துவிட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். யூதருடைய வழக்கத்தின்படி அவை அவளை விவாகம் செய்து கொள்ளும்படி நியமிக்கப்பட்டிருந்த அவளுடைய மணவாள நாள் அவளுடைய விவாக நாளுக்கென்று அவளுக்கு அளிக்கப்பட்டிருந்தவை ஆகும். அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்த அவள் தான் இழந்து போனதை கண்டுபிடிக்கும் வரை அதை ஜாக்கிரதையாய் தேடினாள். லூக்கா 15:8. உன் ஆண்டவர் உனக்கு மிகவும் அருமையானவராயிருப்பாராயின் அவரை கண்டடைந்து அவரை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும்படி நீ எந்த கிரயமும் செலுத்த ஆயத்தமாயிருப்பாய். கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுதல். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6 என்று திருவசனம் கூறுகிறது. தேட ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:6 என்று ஞானி கூறுகிறான். இக்கிருபையின் காலமே நாம் கர்த்தரை தேடத்தக்கதும் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பதுமான காலமாகும். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஓசியா 10:12 என்று எழுதப்பட்டுள்ளதே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2. இது நமக்கு சகாயம் கிடைக்கும் காலம் ஆகும். பக்தியுள்ளவன் எவனும் இக்கிருபையின் காலத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அதிநிமித்தம் அவன் வரவிருக்கிற உபத்திரவ காலமாகிய மிகுந்த ஜல பிரவாகத்திற்கு தப்புவிக்கப்படுவான். சங்கீதம் 32:6. லூக்கா 21:36. இந்நாட்களில் நாம் அவரை கருத்துடன் தேடாமற் போனால் அவர் தம்முடையவர்களை சேர்த்துக் கொள்ள வரும் நாளில் நாம் கைவிடப்பட வேண்டியதாகும். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் லாபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஓசியா 5:15 என எழுதப்பட்டுள்ளவாறு கிறிஸ்தவர்கள் பலர் கிருபையின் காலம் கடந்து போன பின்னர் உபத்திரவ காலத்தில் தான் அவரை கருத்தாய் தேடுவார்கள். தான் இழந்து போன தன் தகப்பனின் ஆசீர்வாதத்தை காலங்கடந்த பின் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடிய ஏசா அதை அடைந்து கொள்ள கூடாமற் போனான். எபிரெயர் 12:16-17 நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படியாகவே இது எழுதப்பட்டுள்ளது. ஆகவே தேவ பிள்ளையே, இக்கிருபையின் காலத்தில் பக்தியுடன் நீ அவரை தேடுவாயாக. மனத்தாழ்மையே தேவபக்தியின் ரகசியமாகும். 1 தீமோத்தேயு 3:16. நீ நாளுக்கு நாள் மென்மேலும் தாழ்மையின் ஆழங்களுக்குள் கடந்து சென்று அவரை உன் முழு இருதயத்துடனும் ஜாக்கிரதையுடனும் கருத்துடனும் தேடுவாயாக. அவ்வாறாயின் அவர் நிச்சயமாகவே உனக்கு தென்படுவார். 1 நாளாகமம் 28:9. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுகிறவன் கண்டடைகிறான் என உரைத்திருக்கிறவர் நீ அவரை கண்டடையும் வரை அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 7:7-8. மகதலேனா மரியாள்
அதிகாலையில் அதிக இருட்டோடே எழுந்து அவரை தேடியது போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீ அவரை தேடுவாயாகில் நிச்சயமாகவே அவரை கண்டடைவாய். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17 என்று அவர் உரைத்திருக்கிறாரே. ஒன்றையே தேடுதல். மகதலேனா மரியாள் தன் ஆண்டவரை கருத்துடன் தேடிக் கொண்டிருந்த போது, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யோவான் 20:15 என்ற கனிவானதொரு குரல் அவளை நோக்கி வந்தது. சற்று முன்னர், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? வசனம் 13 என்று பரிவுடன் அவளை விசாரித்த தேவதூதர்களின் குரலை பார்க்கிலும் இது மிகவும் பட்சமாக அவளுடன் பேசிற்று. ஆயினும் கனிவான அக்குரலை அவள் இனங்கண்டு கொள்ளவில்லை. தன்னோடு பேசினவரை அவள் தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். வசனம் 15 என்று கூறுகிறாள். ஒன்றே என் வாஞ்சை என்பதையே அவளது இப்பதில் வெளிப்படுத்திற்று. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. சங்கீதம் 27:4-8 என்பதே அவளது அனுபவமாயிருந்தது. மேலும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்று அவளது கூற்றில் தன் ஆண்டவர் பேரில் அவளுக்கு இருந்த தெய்வீகமானதும் உன்னதமானதுமான அன்பு வெளிப்படுகிறது. சென்று போன நாட்களில் அவள் தன் வாழ்க்கையில் அவரிடத்தில் இருந்து பல நன்மைகளை பெற்றனுபவித்திருந்தாள். ஆனால் இப்போது அவளை பொறுத்தவரை அவர் பேசவோ கிரியை செய்யவோ கூடாத ஒரு மரித்த சடலமாக இருக்கிறார். இத்தகைய ஒரு பிரேதத்தை தன் இடத்தில் வைத்துக் கொள்ளும்படி அதனை கல்லறையில் நின்று எடுத்துக்கொண்டு போக யார்தான் விரும்புவார்கள்? அதனை எடுத்து சொல்லுவதனால் அவளுக்கு பயன் யாது? அதனை அவளால் சுமந்து செல்ல இயலுமா? அப்படியே அவள் அதனை எடுத்து சென்றாலும் ஊரார் அவளை குறித்து என்ன பேசுவார்கள்? அதனை தன்னிடத்தில் வைத்திருப்பதினால் அவளுக்கு ஏதேனும் பயனுண்டோ? அது அவளுக்கு ஏதேனும் நன்மை செய்யக்கூடுமோ? இவைகளில் ஒன்றும் அவளது மனதில் எழவில்லை. தன் ஆண்டவர் பேரில் அவளுக்கு இருந்த தூய அன்பினால், என் ஆண்டவர் எனக்கு வேண்டும், நான் அவரை முற்றிலுமாக என் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே அவளது உள்ளத்தின் கதறுதலாய் இருந்தது. சங்கீதம் 42:1-2 அவரால் எனக்கு யாதொரு நன்மையும் கிடைக்காவிட்டாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. நான் அவரை நேசிப்பது அவரிடத்தில் இருந்து ஏதேனும் நன்மையை, ஆதாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல. நான் அவரை எடுத்து செல்லுவதின் நிமித்தமாக எனக்கு நிந்தையும் அவமானமும் பாடுகளும் பழி சொல்லுமே பங்காக கிடைக்கும் என்றாலும் என் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்பதே அவளது ஏக்கமாயிருந்தது. தன் தேடுதலில் இந்த மேன்மையான நிலைக்கு அவள் வரும் வரை கர்த்தர் காத்திருந்தார். அவளது தேட்டம் இந்த நிலையை வந்தெட்டிய பின்னர் அவரால் தம்மை அவளுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க இயலவில்லை. ஆத்தும நேசரை முகமுகமாய் தரிசித்தல். மகதலேனா மரியாளின் உத்தமமான தேடுதல் கர்த்தரை அவள் பட்சமாக கவர்ந்தெடுத்துக் கொண்டது. அவர், மரியாளே என்று அவளை கனிவுடன் பேர் சொல்லி அழைத்தார். யோவான் 20:16 அப்போது அவள் அவரது சத்தத்தை இனங்கண்டு கொண்டவளாக மிகுந்த ஆனந்த பரவசத்துடன், போதகரே என்றாள். அவரை அறிந்து கொள்ளும்படி அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டன. தன் ஆண்டவரை அவள் முகமுகமாக கண்டாள். அவரை உயிரற்றதொரு பிரேதமாக அல்ல, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராகவே அவள் தரிசித்த போது அவளுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் தாயின் முகத்தை காணும்படி ஏக்கத்துடன் அழுது கொண்டிருக்கும் ஒரு சிறு குழந்தை வேறு யாதொன்றினாலும் திருப்திப்படுத்த முடியாது. தன் தாய் தன்னிடத்தில் வந்து தன்னை அணைத்துக் கொள்ளும் வரை அது அழுது கொண்டே இருக்கும். தன் தாயை கண்ட மாத்திரத்தில் அது திருப்தியும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடையுமன்றோ? அவ்வண்ணமாகவே அவள் தன் ஆண்டவரை கண்டபோது மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தாள். அவளது சஞ்சலமும் தவிப்பும் பறந்தோடி போயின. தேவப்பிள்ளையே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. சங்கீதம் 73:25 என்று கர்த்தரை நோக்கி கூறக்கூடிய நிலைக்கு நீ கடந்து வருவாயாகில்
நிச்சயமாகவே அவர் உனக்கு வெளிப்படுவார். நீ அவரை என்றென்றைக்குமாக உன் சொந்தமாக்கிக் கொள்ளுவாய். உன்னுடைய வாழ்நாள் காலத்தில் நீ அவரை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுவதே நீ அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சகல நன்மைகளையும் விட மிக மேன்மையானதாகும். ஒரு நபர் தன் வாழ்க்கையில் அடைந்து கொள்ளக்கூடிய மிகச் சிறந்த நித்தியமான பந்தய பொருள் அவரே. அப்போஸ்தலர் பவுல் இந்த ஒரே ஆசையுடனேயே இறுதி வரை தனது ஓட்டத்தை தொடர்ந்தார். பிலிப்பியர் 3:9-14 வரை, என்னிடத்தில் உள்ள எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், என் ஆண்டவரை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஒரு தேவ பிள்ளை கூறுகிறார்கள். என் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்பது உன் உள்ளத்தின் அறிக்கையாயிருக்குமாயின் அது முதல் நீ அவருடைய நேசத்தின் உச்சிதங்களை அனுபவிப்பாய். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு மரியாளுக்கு தம்மை வெளிப்படுத்திய நேரம் அவர் மிக முக்கியமானதொரு பணியை நிறைவேற்றிக் கொண்டிருந்த கட்டமாய் இருந்தது. முழு மனுக்குலத்திற்காகவும் பிராயச்சித்த பலியாக இவ்வுலகிற்கு வந்து சிலுவையில் தம்மை பலியாக அர்ப்பணித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் சற்று முன்புதான் உயிர்த்தெழுந்திருந்தார். உயிர்த்தெழுந்த அவர் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்ததின் நோக்கம் முழு நிறைவடையும்படியாக பிதாவின் சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசிக்க வேண்டியதாய் இருந்தது. எபிரெயர் 9:24 பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருஷந்தோறும் செலுத்தப்பட்டு வந்த பாவ நிவாரண பலியில் நாம் இதனை நிழலாட்டமாக காண்கிறோம். பாவ நிவர்த்தி செய்யும் பிரதான ஆசாரியன் பலி மிருகத்தின் இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு சென்ற பின்னரே ஜனத்தின் பாவங்கள் நிவர்த்தியாயின. லேவியராகமம் 16:14-17 அவ்வாறே மெய்யான பலியாக வெளிப்பட்ட தேவகுமாரன் தமது சொந்த இரத்தத்தை முழு மனுக்குலத்திற்காகவும் சிந்தினவராக பரலோகத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசிக்க வேண்டியதாயிருந்தது. இதை குறித்தே எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாவே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரெயர் 13:11-12 9:11-12 என்று எழுதப்பட்டுள்ளது. மேற்கூறப்பட்டுள்ளவாறு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாம் நிறைவேற்ற வேண்டியதாயிருந்த மிக முக்கியமான பணியில் முனைந்து நிற்கையில் ஓர் ஏழை ஆத்துமாவின் கண்ணீர் அவரை இடையில் சற்று நேரம் அவளிடத்தில் தரித்து நிற்கச் செய்துவிட்டது. ஆகையினாலேயே அவர் அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, யோவான் 20:17 என்றுரைத்தார். அதன் பின்னர் அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போய் பிதாவின் சமூகத்தில் பிரவேசித்து திரும்பி வந்து தாம் உயிரோடு இருப்பதை 40 நாட்களாக தம் சீஷருக்கு விளங்க பண்ணி கொண்டிருந்த போது அவர் தம்மை தொட்டு பார்க்கும்படி அவர்களிடம் கூறினார். லூக்கா 24:39, யோவான் 20:27. இவ்வாறு தாம் பூமிக்கு அனுப்பப்பட்டதின் நோக்கம் நிறைவடையும்படி அவர் செய்து கொண்டிருந்த கிரியைகளின் முடிவான முக்கியமான கட்டத்திலும் மகதலேனா மரியாளின் கண்ணீருக்கு பதிலளிக்கும்படி அவர் அவளிடத்தில் சற்று நேரம் தரித்து நின்றது நம்மை ஆழ்ந்து சிந்திக்க செய்கிறதன்றோ. இவ்வாறு மகதலேனா மரியாள் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து கண்ணீருடனும் அர்ப்பணிப்புடனும் கருத்துடனும் மனத்தாழ்மையுடனும் என் ஆண்டவர்தான் எனக்கு வேண்டும் என்ற ஒரே தூய வாஞ்சையுடனும் அவரை கண்டடையும் வரை அவரை தேடிக்கொண்டிருந்ததே உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு அவளுக்கு முதலாக தரிசனமாகத்தக்கதாக அவரை கவர்ந்து கொண்டது. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று அவளிடம் பரிவுடன் கேட்ட அவர் அவளது அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றிவிட்டார். இனி நீ அழுது கொண்டிராய். ஏசாயா 30:19 என்ற வாக்குத்தத்தம் அன்று அவளில் நிறைவேறிற்று. அவர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்
அவரை தரிசித்த அனைவரிலும் மிகுந்த ஆனந்த பரவசம் அடைந்த ஒரு நபர் இருந்திருக்க கூடுமானால் அந்நபர் மகதலேனா மரியாளாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. தேவகுமாரன் இவ்வுலகில் அவதரித்த போது கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், லூக்கா 2:11 என்ற நற்செய்தி தேவதூதர்கள் மூலமாக ஒரு சிறு கூட்டம் மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியோ மகதலேனா மரியாளுக்கு உயிர்த்தெழுந்த அவராலேயே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டது. தமது மணவாட்டியை சேர்க்கும்படி கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார் என்ற நற்செய்தி இன்று பாரெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மெய்யாகவே முழு இருதயத்தோடும் அவரில் அன்பு கூறுகிறவர்களாக, அவருக்காக ஆயத்தத்துடனும் ஆவலுடனும் எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள் மாத்திரமே அந்நாளில் அவரை முகமுகமாய் தரிசித்து என்றென்றும் அவருடனே கூட இருக்கும்படி கன்னிமை பொழுதில் மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். யோவான் 16:22 என்ற அவரது வாக்குத்தத்தத்தை அன்று அவர்கள் சொந்தமாக்கி மகிழ்வார்கள். அருமையான தேவ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்த மகதலேனா மரியாளைப் போல கிறிஸ்துவின் நாளில் உன் மகிமையின் ராஜாவை நீ முகமுகமாய் தரிசிக்க விரும்புவாயாகில் இப்பூவுலக வாழ்க்கையில் எப்படியாயினும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே உன் ஒரே வாஞ்சையும் தவிப்பும் ஏக்கமுமாய் இருப்பதாக அவரையே நீ உன் வாழ்க்கையின் மையமாக கொண்டிருப்பாயாகில் கிறிஸ்துவின் நாளில் உன் கண்கள் உன் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். அவர் தமது பாசக்கரங்களால் உன்னை அணைத்துக் கொள்ளும் அந்த மகிமையின் நாளில் அவர் தாமே உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. அன்று உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், முடிவில்லா மகிழ்ச்சி உன் பங்காய் இருக்கும்.